நவராத்திரி குழு டிப் ஒன்று சொல்ல போகிறேன். பழைய பொம்மையெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப மங்கலாக இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து 2 பொம்மை எடுத்துட்டு அதில் உள்ள கோல்டன் கலர் ஒண்டி நான் டச் பண்ண போகிறேன். கிரீடம், நகை இதெல்லாம் ஒண்டி கோல்டு கலர் வச்சு டச் பண்ண போகிறேன். ஒன்று வந்து சரஸ்வதி பொம்மை, இன்னொன்று புள்ளியார் பொம்மை. பழைய பொம்மைகள்லாம் ரொம்ப லட்சணமாக இருக்கும். அதனால் முகத்தை ஒன்றும் பண்ண வேண்டாம். நல்லா பெயிண்ட் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணலாம். பாக்கி வந்து புடவை கலர் அடிக்கலாம். நகை, கிரீடம் இதெல்லாம் கோல்டன் கலர் கொடுத்தாலே புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிக்கர் ஒன்று அழகாக வந்து கல் வச்ச ஸ்டிக்கர் வச்சுருந்தா இதெல்லாம் பண்ணாக்க கொஞ்சம் பொம்மைகள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். போது இந்த ராயல் கோல்டு ஏஷியன் பெயிண்ட்டு 200 ml. ப்ரைஸ் வந்து 180. ப்ரெஷ் வந்து இந்த வாட்டர் கலர் ப்ரெஷ்ஷே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் ரொம்ப எக்கனாமிக்கல். இதை கிரீடத்துலேருந்து டச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேணால் நீங்கள் வாட்டர் வேணால் வாட்டர் கொண்டுக்கலாம். நான் இந்த மாதிரி கப்பில் வச்சு வேணுங்கிறத அப்பப்போ எடுத்துக்கலாம். மெதுவாக ஸ்டோப் மெதுவாக இது பண்ணலாம். பார்த்தாலே கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த தோடு, மாலை, காலில் இந்த கொலுசு, கை வளையல் இதெல்லாம் அடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பொம்மைக்கு இப்போ நான் அடிச்சாச்சு. பொம்மை ரொம்ப பழசாக இருந்தாக்க வார்னிஷ் ஒரு கோட் போடவே இல்லை. அதிலலாம் வார்னிஷ் ஒரு கோட் அடித்தா புது பொம்மை மாதிரியே ஆகிடும். இந்த 200 ml வந்து நிறைய பொம்மைகளுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற எல்லா பொம்மையும் கூட அடிச்சிருந்தா. இந்த வீடியோ ஒரு கோட்டு அடித்தா கூட போதும்னு நினைக்கிறேன். 5-6 மணி நேரம் காஞ்சா போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.